ஸோ நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குங்க. ஒரு கம்பெனில ஒரு நெட்வொர்க் அட்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் ஓரியன்டான கம்பெனில நெட்வொர்க் இன்ஜினியர்ஸோட வாண்டட் வந்து அதிகமா தேவைப்படுது. ஒரு டேட்டாவை பல கம்ப்யூட்டருக்கு ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் தான் ப்ராப்பரா டேட்டாஸா கலெக்ட் பண்ணி ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஷேரிங் ஓரியன்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்போலோ கம்ப்யூட்டர் எஜுகேஷன்ல நெட்வொர்க் ஓரியன்டான கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இது ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி லெவல்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அட்மினோட வாண்டட் அதிகமா தேவைப்படுது. ஸ்கூல் லெவல்ல, காலேஜ் லெவல்ல நெட்வொர்க் பண்ணி டேட்டா ஷேர் பண்றது, கம்யூனிகேட் பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் தான் கண்டிப்பா பண்றாங்க. ஸோ வயர்டு தென் வயர்லெஸ் ஓரியன்டான விஷயங்களுக்கோ தென் ரவுட்டர் ஓரியன்டான விஷயங்களை ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணி கொடுக்கறதுக்கோ நெட்வொர்க் அட்மினோட வாண்டட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாமே மல்டிநேஷனல் கம்பெனி ஓரியன்டா மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அஸ் யூஷுவல் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிலுமே நெட்வொர்க் பண்ணாம எதுவுமே இல்ல. சோ அப்ப நெட்வொர்க்கிங்கோட இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையும் தாண்டி அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு சேலரி பேக்கேஜுமே அதிகமா இருக்கு. சோ அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.